மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து பிகாம் குரூப்கான ஒரு பேப்பர், பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம வந்து ரெகுலேஷன் 23லேருந்து வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2024 நவம்பருக்காக பார்த்துட்டு இருக்கோம். நவம்பர் செமஸ்டர் எக்ஸாம்காக 2 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். நமக்கு வந்து 5 சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் நியூவா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்றதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ வாட் இஸ் ரேஷியோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் யூனிட். ரேஷியோனா என்ன, வாட் இஸ் மீன் பை ப்ரொபோர்ஷன். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி படிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் அப்படியே காமிச்சிட்டு வரேன் நான். ஸோ இதுக்கு கீழே இருக்க 3 சாப்டர்ஸ்க்கு வந்து ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் வந்து நமக்கு நியூ சாப்டர் அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி வரலாம் அப்படின்றதுக்கான 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை ப்ரொபோர்ஷன், ப்ரொபோர்ஷனுக்கான டெஃபினிஷன். டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன், நமக்கு 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4 டைப்புமே தனித்தனியா 2 மார்க்ல கேட்டா என்ன எழுதுது. டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனோட டெஃபினிஷன், கண்டினியூட் ப்ரொபோர்ஷன். இப்போ நான் இது வந்து ரீட் பண்ணல அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்ககிட்ட தான் இதோட பிடிஎஃப் இருக்கும், டவுன்லோட் பண்ணி நீங்க ரீட் பண்ணிக்கலாம். 2 மார்க்ஸ்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 3 லைன்ஸ்ல வர மாதிரி தான் எழுதணும், பேராகிராஃபா எழுதக்கூடாது. 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின்னா நம்ம பேராகிராஃபா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். பட் 2 மார்க்னும் போது ரொம்ப ஷார்ட்டா வந்து அதோட ஆன்சர்ஸ் இருக்கணும். கண்டினியூட் ப்ரொபோர்ஷன், காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன், இது வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் வேரியேஷன். அடுத்ததுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இதெல்லாம் இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா, ஆன்விட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்ன, அப்புறம் சீக்வன்ஸ்ன்றத நம்ம காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம். ஸோ 2வது டேர்ம்ல இருந்து முன்னாடி இருக்கிற டேர்ம், ப்ரீவியஸ் டேர்ம் கண்டுபிடிக்கும் போது எனக்கு சேமா இருக்கும், அதான் காமன் டிஃபரன்ஸ். நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் சீரீஸ் இருக்கு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஹார்மோனிக். அரித்மெட்டிக்கை வந்து இன் ஷார்ட் ஏபி அப்படின்னு சொல்லலாம். ஏபினா 2 நம்பருக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். அடுத்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் போது ரேஷியோ சேமா இருக்கும், 2 நம்பருக்கான ரேஷியோ சேமா இருக்கும். ரேஷியோனா டிவைட் பண்ணா ஒரே வேல்யூ வரும். தேர்ட் ஒன் ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்ன்றது நமக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஹார்மோனிக். இதோட செகண்ட் சாப்டர் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் டிஸ்கிரீட் சீரீஸ். அப்படின்றது என்ன, டிஸ்கிரீட் சீரீஸ்னா நமக்கு வேரியபிளோட சேர்ந்து ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருப்பாங்க, அதுதான் டிஸ்கிரீட் சீரீஸ். சென்ட்ரல் டெண்டன்சி எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம என்டையர் டேட்டாவை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் த மீனிங் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. சென்ட்ரல் டெண்டன்சி வந்து யூஸ் பண்ணி நம்ம அக்யூரேட்டா நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அண்ட் மோட்னா என்ன, இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கோம்ல, இது நவம்பர் 18ல கேட்ட கொஸ்டின், நவம்பர் 21, நவம்பர் 19, 2019, நவம்பர் 18ல கேட்டிருந்தது. இதெல்லாமே யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ். ஸோ ரிப்பீட்டடா என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றது இதுல கவர் பண்ணியிருக்கோம். மோட்னா அதோட டெஃபினிஷன், மீடியனோட டெஃபினிஷன், ஹார்மோனிக் மீன் டெஃபினிஷன் பாருங்க, கண்டினியூஸா 3 தடவை கேட்டிருக்காங்க, நவம்பர் 19, நவம்பர் 18 and April 24. and standard deviation எல்லா நவம்பர் கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கு. டிஃபைன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது ஒரு 2 லைன் தான், இதை எழுதுனா போதும் நமக்கு. நெக்ஸ்ட் குவார்டைல் டிவியேஷன், objectives of measures of dispersion, அது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கு 2 அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கார்லேஷன் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், நவம்பர் 20, 21, 23 கண்டினியூஸா கேட்குறாங்க. பாசிட்டிவ் கார்லேஷன்னா என்ன, ஸ்கேட்டர் டயக்ராம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா ஃபார் ரேங்க். ஸோ ஒருவேளை டெஃபினிஷனா கேட்கலன்னா ரைட் டவுன் த ஃபார்முலா அப்படின்னு இருக்கும் நமக்கு 2 மார்க்ஸ். ஸோ ஃபார்முலா படிச்சிருப்போம், அதை கொண்டு வந்து இங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்.
ரெக்ரெஷனும் நமக்கு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். நவம்பர் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 2 ரெக்ரெஷன் லைன்ஸ், 2 லைனோட ஃபார்முலா. டைம் சீரீஸ்னா என்ன, இதுவும் ஒரு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. காம்பனன்ட் ஆஃப் டைம் சீரீஸ் வந்து ஒரு 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு எது ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு. இதுல மொத்தம் 46 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 46 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணும் போதே நம்மளால ஒரு 8 கொஸ்டின்ல இருந்து 8 கொஸ்டின்ஸ் நம்மளால எழுத முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன். 2 uses of trends, drawbacks, any 2 drawbacks of trend value. இது வந்து ஏப்ரல் 24 அரியர் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஏப்ரல்னு கொடுத்திருக்கிறது அரியர், நவம்பர்னு கொடுத்திருக்கிறது நம்ம ரெகுலர் பேப்பர். ட்ரெண்ட் லைன்னா என்ன, மூவிங் ஆவரேஜ்னா என்ன அப்படின்றது 3 டைம்ஸ் நமக்கு 20, 21, 22. ஸோ 3 தடவை லைனா கேட்டிருக்காங்க. சீசனல் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷனோட டெஃபினிஷன், சீசனல் இண்டெக்ஸோடது, மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்னா என்ன, அடுத்தது மென்ஷன் எனி 2 யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். இதெல்லாமே இண்டெக்ஸ் நம்பரோட யூசஸ், இண்டெக்ஸ் நம்பரோட டெஃபினிஷன் எல்லாம் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. பிரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்னா என்ன, காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ், கரண்ட் இயர்ன்றது என்ன, இண்டெக்ஸ் நம்பர்ல கரண்ட் இயர்னா என்ன. நான் இது கூடவே சேர்த்து பேஸ் இயரும் கொடுத்துட்டேன். பேஸ் இயர்னா என்ன அப்படின்றத படிச்சுக்கலாம். செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ஸ்ப்ளைசிங். ஓகே, இப்போ இதுல 46 இருக்கு. இந்த 46ஐயும் பிரிண்ட் பண்ணி நம்ம 2 லைன்ஸ் அதை ரீட் பண்ணிட்டு ஓன் வேர்ட்ஸ்ல நம்மளால எழுதலாம். ஃபார்முலா கேட்டாங்கன்னா இது படிச்சிருக்கிற ஃபார்முலாவை ஃபில் பண்ணணும். இது மாதிரி டெஃபினிஷன் கேட்கும்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம்.